அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட பெண்கள் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5வது நபராக ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உம்மஹாத்துல் முஃமினீன்ல ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹுடைய மகளான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மூலியமாக சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லியிருக்கான். அந்த வரலாறுல நம்ம அறிய இருக்கிறோம். ஹப்ஸா அதனுடைய அர்த்தமா வரலாறுல சொல்றாங்க, ஹப்ஸா அப்படின்னா சிங்கமா. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிங்கத்தினுடைய ஒரு மகளான சிங்கமாக என்ன செஞ்சாங்கன்னா ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்கள போன்றே ஆர்வமாகவும் மார்க்கத்தின் மீது பற்றுள்ளவராகவும் மிகவும் ஒரு துணிச்சலான ஒரு பெண்மணியாக தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு இருந்திருக்காங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்த புதுசுல இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிணை கைதிகளா பிடிக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் ஒண்ணு அவங்க இந்த தொகையை கொடுத்துட்டு போகணும், அல்லது படிப்பறிவு இல்லாம இருப்பாங்கல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு படிப்பறிவு இல்லாம இருக்க அந்த சஹாபிகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க இல்முகளை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இல்முகளை நீங்க கற்றுக் கொடுத்துட்டு நீங்க விடுதலை ஆயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷர்த்தை என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் போர்ல வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல படிப்பு விஷயத்துல ரொம்ப மார்க்க கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப 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 லோவான நிலைமையில இருந்தவங்க தான் யாரு, சஹாபாக்கள் எல்லாமே. ஆனா ரசூலுல்லாஹ் மறையும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலத்துல அத்தனை சஹாபாக்களையுமே ரசூலுல்லாஹ் எப்படி மாத்தினாங்க அப்படின்னா, குர்ஆனை சுமக்கக்கூடிய ஹாஃபில்களாக, ஹதீஸுகளை பல லட்சக்கணக்கான ஹதீஸுகளை மரணம் செஞ்ச ஹுஜ்ஜாஜிகளாக என்ன செஞ்சாங்க அல்லாஹு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அத்தனை சஹாபிகளையும் மாத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அவங்க இந்த மாதிரி ஒட்டுமொத்த சஹாபிகள் எல்லாரையுமே இல்முல பெரிய ஒரு மேதைகளாக ரசூலுல்லாஹ் மாத்தினாங்க. அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்திலயுமே என்ன செஞ்சாங்க, படிப்பறிவு இல்லாத ஆரம்ப காலத்திலயுமே ஹப்ஸா நாயகி எழுதுறதுலயும் சரி படிக்கிறதுலயும் சரி ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு பெண்மணியா என்ன செஞ்சிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க. இவங்க இஸ்லாத்தினுடைய மூத்த நபர்கள் சொல்லுவாங்கல்ல, சாபிகாத், ஆரம்பத்தை கொண்ட பெண்மணிகள்ல ஒரு பெண்மணியா இவங்க இருந்திருக்காங்க. ஹப்ஸா நாயகி இஸ்லாத்தை கொண்டு ஈமான் கொண்ட அத்தனை அந்த பெண்மணியினுடைய வரிசையில ஒரு மூத்த நபராகவும் ஹப்ஸா நாயகி இருந்திருக்காங்க. முஹாஜிரீன்கள்ல ஒருவராகவும், ரசூலுல்லாஹ் கூட மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச முஹாஜிரீன்கள்ல ஒருவராகவும் ஹப்ஸா நாயகி இருந்திருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் ஹுனைஸ், அவங்க அந்த சஹாபி பத்ர் களத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப பலத்த காயத்தை ஏற்பட்டு கொஞ்ச நாள் அந்த காயத்திலே இருந்து ரொம்ப வலி தாங்க முடியாத நிலையில அவங்க மறையிறாங்க. இவங்க மறைஞ்ச பின்னாடி இவங்க தனியா இருக்கிறத பார்த்து உமர் நாயகம் ரொம்ப கவலைப்படுறாங்க. துணை இல்லாம தனியா இருக்காங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்க, முதல்ல பெண் பேசுவாங்க. அவங்க எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நிக்கா செய்யலாம் நான் விரும்பலன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அவங்க உமர் நாயகத்துல சொல்லிடுவாங்க. அபூபக்கர் நாயகத்துல போவாங்க. அபூபக்கர் நாயகம் என்ன செய்வாங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் போய் முறையிடுவாங்க. இந்த மாதிரி உஸ்மான் நாயகத்துல போய் நான் சொன்னேன், இப்படி சொல்லிட்டாங்க. அபூபக்கர் நாயகத்துல போய் நான் சொன்னேன், அவங்க எந்த ஒரு பதிலுமே எனக்கு கொடுக்கல. ரசூல் நடந்த விஷயத்த சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த ரெண்டு பெண்மணிக்கும், அதாவது ஹப்ஸாவுக்கு அல்லாஹ் உஸ்மான் நாயகத்தை விடையும் அபூபக்கர் நாயகத்தையும் சிறந்த ஒரு கணவனையும், என்னுடைய மகளான உஸ்மான் நாயகத்துக்கு உங்களுடைய மகளான ஹப்ஸா விட சிறந்த ஒரு பெண்மணி அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. அந்த துவாவினுடைய வெளிப்பாடு ஹப்ஸா நாயகிய ரசூலுல்லாஹ்வே என்ன செஞ்சிட்டாங்க, திருமணமாக்கிட்டாங்க. மக்கள்லயே சிறந்த நபர், ஒட்டுமொத்த உலகத்திலுமே சிறந்த நபரான ரசூலுல்லாஹ்வே என்ன செஞ்சாங்க, ஹப்ஸா நாயகியை திருமணம் செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம உஸ்மான் நாயகத்துக்கு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்கல்ல, சிறந்த பெண்மணி அவங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு. தன்னுடைய மகளான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மறைஞ்ச நிலைமையில உஸ்மான் நாயகம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப தன்னுடைய இன்னொரு மகளான உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு உஸ்மான் நாயகத்துக்கு நிக்கா செஞ்சு கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால தான் நம்ம தின்னூரைன், 2 நூரை பெற்ற உஸ்மான் நாயகம் சொல்லி என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு பேர் வைப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை திருமணம் செஞ்ச நிலைமையில ஹப்ஸா நாயகி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உமர் நாயகம் அடிக்கடி என்ன செய்வாங்க, தன்னுடைய மகள்கிட்ட உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆயிஷா நாயகி மற்ற மனைவிகள்கிட்ட எந்த ஒரு இதுக்கும் போயிடக்கூடாது, நீங்க ஆயிஷா நாயகிட்ட ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும், அவங்க பல்வேறு விஷயங்கள்ல உங்களை விட சிறந்த பெண்மணியா என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகி இருக்காங்க. அவங்களுடைய எந்த ஒரு வாக்குவாதம் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நீங்க வச்சுக்க கூடாது, அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில் நீங்க நடந்துக்கணும்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா உமர் நாயகம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி நல்ல சகோதரியா என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகியும் ஹப்ஸா நாயகி ரொம்ப சகோதரியா என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப பழகுறாங்க. அப்படி வாழக்கூடிய சமயத்துல ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு மத்தியிலான ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. ஒரு பேச்சுவார்த்தையில ரசூலுல்லாஹ் தலாக்கு விட்டுட்டாங்க. தலாக்கு விட்ட உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப கவலையில அப்படியே என்ன செஞ்சாங்கன்னா உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஃபஹத்த துராப அலா ரஅஸிஹி, ஒரு பிடி மண் எடுத்து தன்னோட தலையில போட்டுட்டாங்க உமர் ரலியல்லாஹு.
ரசூல்லா தலாக்கு விட்டாங்க விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஒரு பிடி மண்ணெடுத்து, ஏன்னா அவ்வளவு சிரமமான நிலைமை இல்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, தனியா இருக்கிறத விரும்பாம அபூபக்கர் நாயத்தை பேசி உஸ்மான் நாயத்தை பேசி கடைசியில ரசூல்லாவே கிடைச்ச சந்தோஷத்துல உமர் நாயகம் இருந்தாங்க. கடைசியில ரசூல்லாவும் தலாக்கு விட்ட கேள்விப்பட்ட உடனே ரொம்ப கவலையில நினைச்சாங்க. ஒரு பிடி மண் எடுத்து தன்னுடைய தலையில போட்டுட்டு சொன்னாங்களா, மா யாபா அல்லாஹு பி உமர் வப்னதிஹி பஅதஹா, இனிமே என்ன செய்ய மாட்டான், ரசூல்லா தலாக்கு விட்டுட்டாங்களே, இனிமே அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், என்னையும் என்னுடைய மகளையும் கண்டுக்கவே மாட்டான், ஒரு கணக்கை எடுத்துக்க மாட்டான். எத்தனாலா ரசூல்லாவுடைய குடும்பத்தார்கள் ரசூல்லாவுடைய உறவுங்கிற ஒரு அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பார்வைங்கிறது எங்க மேல இருந்துச்சு. ஆனா இனிமே அல்லாஹ் என்னைய கண்டுகொள்ள மாட்டான், என்னையும் சரி என்னுடைய மகளை அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மண் அள்ளி போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அனுப்புறான். ரசூல்லாட்ட அனுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி அனுப்புறான். ரசூல்லா என்ன செஞ்சுருங்க, திருப்பி ஹப்ஸா நாயகியை மீட்டிங் சொல்லுங்க. ரசூல்லா ஒரு தலாக் தான் விட்டுருந்தாங்க, தலாக்கே ரஜை. திருப்பி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லா அவங்களை வந்து மீட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான். அதே மாதிரி என்ன செய்யறாங்க, ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சா, ஹப்ஸா நாயகி வந்து உங்களை வந்து திருப்பி மீட்டிங் சொல்லிட்டா. அல்லாஹ் 3 விஷயத்துக்காக வேண்டி என்ன செய்யறான் அப்படின்னா, ஹப்ஸா நாயகி ரொம்ப பிரியப்படுறான். ஹப்ஸா நாயகி வந்து சவ்வாமா, இன்னஹா சவ்வாமா, அவங்க வந்து நோன்பு வைக்கமா, அதிகமா நோன்பு வைக்கக்கூடிய பெண்மணியா இருக்காங்க. வீட்டில் உள்ள பெண்மணிகள்ட்ட அவங்க போய் நினைவுபடுத்தணும் இந்த விஷயத்த. என்ன அப்படின்னா, அந்த ரமலானுடைய காலங்கள்ல மாதவிடாய் போன்ற காரணங்கள்லாம் ஏற்படுறதுனால நோன்பு விடுவதற்கு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது அது அடுத்த ரமலான் வர்றதுக்குள்ள என்ன செய்யணும், அவங்க அதை வந்து கலா செஞ்சுக்கணும். அப்படியாக செய்தா ஹப்ஸா ரலியல்லாஹு என்ன செய்வாங்க அப்படின்னா, அதிகமா நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருந்தாங்க. அதனால அல்லாஹ் அவங்க ரொம்ப பிரியப்படுறான் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இரண்டாவது விஷயமா சொல்றாங்க, இன்னஹா கவ்வாமத்துன், அவங்க அதிகமா என்ன செய்யறாங்க, தஹஜ்ஜத் இரவுல அதிகமா விழித்து தொழக்கூடிய ஒரு பெண்மணியா இருக்காங்க. அதனால எல்லாம் அவங்கள பிரியப்படுறா. மூன்றாவது விஷயமா சொல்றாங்க, இன்னஹா ஜௌஜுக ஃபி அஹ்லில் ஜன்னா ஃபி ஜன்னா, அதாவது சொர்க்கத்திலே அவங்க எப்படி இருப்பாங்க, உங்களுக்கு மனைவியா இருப்பாங்க. அதனால சொர்க்கத்திலே உங்களுக்கு மனைவியா இருக்கிறதுனால அல்லாஹ் அவங்களை பிரியப்படுறா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அல்லாஹ் சொல்லி அனுப்புனா வந்து ரசூலாட்ட வந்து சொல்றாங்க. இந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு தெரியுது, சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு பெண்மணியாக தான் யார் இருந்தா, ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க வாழக்கூடிய காலத்துல இருந்திருக்காங்க. பெருமானாரோட 8 வருட காலங்கள் என்ன செஞ்சாங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. அபூபக்கர் அவங்க காலத்துல ஒன்று சேர்க்கப்பட்ட குர்ஆனுடைய அசல் பிரதி இருக்கு தெரியுமா, அந்த அசல் பிரதி பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட தான் கொடுக்கப்பட்டிருந்தது என்பதாக வரலாற்றுல பதிவு செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி வரக்கூடிய நாட்களில் அறிவோம். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.